ஹாய் மக்களே, குட் மார்னிங், வணக்கம். வாங்க. இன்னைக்கு காலையில் வந்து சனிக்கிழமை. ஒன்றும் இல்லை, ஒரு சிம்பிளான ஒரு உப்புமா தான் செய்ய போகிறேன். அடுப்பை தச்சு ரவை வறுத்துட்டுங்க, தைச்சிக்கிட்டான் செய்யலாம். கிச்சடி உப்புமாலாம் ஒன்று தானே. சேமியை வறுத்து வச்சுட்டேன். இது ஃபுல்லாக போட போகிறதில்ல, இருக்கும்போது நான் வறுத்து வச்சுருவேன். டைம் இருக்கும்போது. சேமியெல்லாம் இருக்குது, எல்லாம் டிமார்ட்டில் வாங்கிட்டு வந்து இருக்குது. நான் வாங்கிட்டு வந்து 2 மாதம் ஆகுது. 2 பாக்கெட் வாங்கிட்டு வந்தேன். எப்போயோ ஒரு டைமு தான் செய்வேன். அது தம்பி இல்லாத டைமில், அவன் இருந்தால் சாப்பிட மாட்டான் உப்புமா அதிகமாக. ரவையும் வந்து ரவை இது வந்து ரேஷனில் போட்ட ரவை தாங்க. நான் வறுத்து வச்சுட்டேன். ரவை இந்த மாதம் சூப்பராக இருக்குது. எண்ணெய் போட்டு ஆல்ரெடியாக வறுத்து எடுத்து வச்சுட்டேன். அதுதான் எடுத்து ஆயில் ஊற்றி, அப்பவே ரவைக்கு வந்து ஆயில் ஊற்றி வறுத்து வச்சுருவேன். அப்பளம் போட்ட எண்ணெய் வேற அப்படியே இருக்குது. அதை வந்து இப்போ கொஞ்சம் தண்ணி விழுந்துருச்சு. ரைஸ் பிராண்ட் ஆகிடுவாங்க. அது ஒரு 15 வருஷம் இதுதான் யூஸ் பண்ணிட்டுருக்கிறேன். நல்லெண்ணெய், ரைஸ் பிராண்ட் ஆயில், தேங்காய் இந்த மாதிரி தான் யூஸ் பண்ணிட்டுருக்கிறேன். கடலக்கொட்டை ஆயில் வாங்குறது நான். எங்கள் அம்மாங்க வீட்டுக்கு அதை எப்போயாவது போனால் அவங்க வீட்டில் அதுதான். அவங்க கடலக்காய் வாங்கி அவங்க தம்பியவங்க வாங்கி அரைச்சி கொடுத்துருவாங்க அம்மாவுக்கு. அதனால அங்கே போய் சாப்பிட்டா தான், வெளியில் எங்கேயாவது சாப்பிட்டா தான் நல்ல கடலக்கொட்டை என்னன்னு சொல்லிட்டு சாப்பிடுவேன். கடுகு உளுத்தம்பருப்பு போட்டுக்கலாங்க. ஆல்ரெடியாக வந்து வறுத்து வச்சதுக்கப்புறம் சட்டி நல்லா காஞ்சிடுச்சு. போட்டுக்கலாம். அதே மாதிரி வந்து இஞ்சி நம்ம திருவி எடுத்து வச்சுருக்கிறேன். எப்போ இஞ்சி ஒரே ஒரு பட்டை வந்து சின்ன பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். 2 லவங்கப்பூவு அதுவும் போட்டுடலாம். பச்சை மிளகாய் நம்ம செடியில் விளைஞ்சது ஒரு 6 பச்சை மிளகாய் இருந்துச்சு. பயங்கரமாக காரம் இருக்கும். 5 பச்சை மிளகாயும் கருவேப்பிலையும் நம்ம செடியில் விட்டது தான். இது எல்லாமே அதிலே போட்டு எல்லாம் வந்து ரொம்ப இல்லைன்னா சிடுங்க மேலே கிடைக்குது. கிச்சடிக்கு வந்து ஒரு தக்காளி போட்டால் சூப்பராக இருக்கும். ஒரு தக்காளி ஒன்று கட் பண்ணி போட்டுக்கலாம்னு சொல்லிட்டு கொஞ்சோண்டு சோம்புத்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாங்க. சோம்பு இருந்தால் அப்படியே போடும்போது நான் எல்லாம் பொடி அரைச்சி வச்சுட்டேன். ஒரே ஒரு 4 ஸ்பூனு கம்மியாக தான். அது டேஸ்ட்டு தான். ஏன்னா நம்ம கிச்சடிக்கு வந்து மஞ்சத்தூள் போட்டால் நல்லாயிருக்கும். மஞ்சத்தூள் போட்டேன், அவ்வளோதாங்க. இது வந்து நம்ம பட்டை லவங்கம் போடுறது வந்து வாசனைக்கு. இஞ்சி நார்மலாகவே நான் உப்புமா செஞ்சாவே போடுவேன். இது போடுறது. தக்காளி வந்து நம்ம ஆப்ஷன் தான். தக்காளி போட்டதெல்லாம் டேஸ்ட் நல்லாயிருக்கும். நீங்கள் இப்போ தக்காளி போடாமல் செய்கிறவங்களும் இருக்காங்க. நான் ஆல்ரெடியாக கழுவியே எடுத்து வச்சுட்டேன். சரி, கட் பண்ணிட்டு இருக்கும்போது இந்த வெங்காயமெல்லாம் வணங்கும்போது இது கட் பண்ணிக்கலாம். ஒரு தக்காளி தானே போடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டேன். கொஞ்சோண்டு ஜீரகம்,
கடுகு உளுத்தம் பருப்புலேயே நான் கலந்து வச்சுருவேன். இருந்தாலும் ஒரு கொஞ்சோண்டு எக்ஸ்ட்ரா போட்டுக்கலாம். ஜீரகம் வந்து நான் எல்லாத்துலேயுமே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டுருவேன். எது செஞ்சாலையும் ஜீரகத்தை வந்து நான் சமையல் வந்து ஜீரகம், மஞ்சத்தூள், பூண்டு, இஞ்சி இதெல்லாமே வந்து நான் அதிகமாகவே சேர்த்திக்குவேங்க. அதே மாதிரி வெங்காயம் இருந்தாலையும் சரி, சின்ன வெங்காயமா பெரிய வெங்காயம் எந்த வெங்காயம் இருந்தாலையும் அதிகமாகவே யூஸ் பண்ணிடுவேன் நான். இப்போ நம்ம தேவை இருக்கிற அளவுக்கு எல்லாம் மஞ்சள் நல்லா தக்காளி இதெல்லாமே தண்ணி ஊற்றிக்கலாம். சும்மா ஒரு 2 ஆள் சாப்பிட்ற மாதிரி. ஏன்னா தம்பி வந்தால் சாப்பிடுவான். ஊர்லேருந்து நீ சனிக்கிழமை இல்லை அவன் வரலன்னா நான் இதை மறுபடியும் நான் மதியானத்துக்கு நேற்று களி செஞ்சேன் இல்லைங்களா, ராகி மாவு களி, அது வந்து இருக்குது. தண்ணி ஊற்றி நைட்டே கொதிக்க வச்சு எடுத்து வச்சுருக்கிறேன். அதை வந்து நான் இப்போ அதை கரைச்சி மதியானத்துக்கு எடுத்துகிட்டு போயிடுவேன். தயிர் போட்டு மதியானம் சாப்பிட்டுக்கிறதுக்கு உப்பு போட்டு தேவை இருக்கிற அளவுக்கு கல் உப்பு. நான் உப்பு கொஞ்சம் கம்மியாக தான் சேர்த்துக்குவேன். எப்பவுமே உப்பு வந்து கம்மியாக தான் சேர்த்துக்குவேன். தண்ணியெல்லாம் போட்டு அதே மாதிரி நேற்று வச்சு குழம்பும் இருக்குது. சட்னி வேணும்னா தேவையாக இருந்தால் போட்டுக்கலாம். சட்னி நான் வந்து ஆப்ஷன் தான். தேங்காய் சட்னி போட்டு சாப்பிட்டா இதுக்கு வந்து நல்லாயிருக்கும். அதான் ஆப்ஷன் தான்றேன் இல்லைங்களா. குழம்பு இருக்குது நான் என் தலை வந்து இந்த இடத்துல இருக்குது. ரெண்டாவது டைம் தண்ணி கொதிச்சுட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். எடுத்து பார்க்கலாம். தண்ணி கொதிச்சுட்டு ரெடி ஆச்சு. ஃபஸ்ட்டில் கொஞ்சோண்டு நம்ம சேமியா ஊற்றணும். சேமியா வறுத்து வச்சுருக்கிறத போட்டுடலாம். இது நம்ம இப்போ உப்புமா செய்கிறதுக்கும், உப்புமாவுக்கு வந்து இது மிளகா, வர மிளகா, அது இதுன்னு நமக்கு தேவை இருக்கிறதெல்லாம் போடுறோம்ப. ஸ்வீட் மட்டும் மற்றதெல்லாம் நிறுத்திட்டு ஸ்வீட் போட்டு செஞ்சால் சூப்பராக இருக்கும். ஏன்னா நம்ம கேசரி செய்கிறோம் இல்லைங்களா. கேசரி வந்து நம்ம ரவை, பெரிய ரவை, சின்ன ரவை. பெரிய ரவையில் வந்து வெண்பொங்கலும் செய்யலாம். நான் செஞ்சுருக்கிறேன், அந்த வீடியோ போட்டிருப்பேன். பெரிய ரவையில் வந்து பாசிப்பருப்பு போட்டு, அதாவது வந்து மைசூரில் நாங்கள் குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு இருக்கும்போது ஒரு ஹோட்டலில் சாப்பிடும்போது, அது ஆல்ரெடியாக நான் சொல்லியிருக்கிறேன், வீடியோவும் நானே போட்டிருக்கிறேன். எடுத்து பாசிப்பருப்பும் வேக வச்சு அதை இறக்கும்போது நம்ம வந்து அந்த பொங்கல், வெண்பொங்கல் ரவையில் தாங்க செஞ்சு இறக்கும்போது நம்ம அந்த பாசிப்பருப்பும் தேங்காய், திருவுண தேங்காயும் போட்டு தலைக்கு மிக்ஸ் பண்ணிட்டு தாளிச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க, சூப்பராக இருக்கும். அது நம்ம இங்கே கெட்டியாக சாப்பிட்ற மாதிரி இல்லை. அந்த இலையில அந்த தட்டில் ஊற்றும்போது பாயசம் ஊற்றுற மாதிரி தான் ஊற்றுறாங்க. சட்னி, தேங்காய் சட்னி, கார சட்னி. அங்கே வந்து கர்நாடகா சைடு வந்து கார சட்னி ஃபேமஸ்ஸு. வெறும் வரமிளகா, புளி, பூண்டு இவ்வளோதான், கருவேப்பிலை போட்டு அரைச்சிடுவாங்க. அந்த சட்னி தான் அது தொட்டுக்கிறதுக்கு சூப்பராக இருக்கும். காலையில் டிஃபனு அந்த நெய் ஃபுல்லாகவே அந்த பொங்கல் வந்து நெய்லே செய்வாங்க. அந்த நெய் மணத்தோட செமையாக இருந்தது சாப்பிட்டது. அது நான் 2 முறை செஞ்சிட்டேன். வீடியோ இருக்கும், அது பார்க்குறவங்க பார்க்கலாம். அதே மெத்தடில் நம்ம வந்து எக்ஸ்ட்ரா வந்து நம்ம பாசிப்பருப்பு வேக வச்சு செய்யலாம். வெண்பொங்கல் வந்து சக்கரை பொங்கலாக செய்யலாம், ரவையிலே நல்லாயிருக்கும். அதே மாதிரி தேங்காய் துருவி போட்டு கொஞ்சோண்டு
சேமியா ஓரளவுக்கு இதாகிடுச்சு. உப்பு எல்லாம் நம்ம வந்து சாப்பிட்டு பார்த்து எதுவுமே நான் செய்கிறதில்லைங்க. அது ஆல்ரெடி எத்தனை பேர் இருந்தாலையும் பசங்க இருக்கும்போது கூட நான் வந்து அப்படியே ஒரு இதாக எடுத்து போட்டுருவேன். அது அப்படியே பழகிடுச்சு எனக்கு. அது கரெக்டாக இருக்கும். அவ்வளோதாங்க. 1/2 கிலோ ரவையில் ஒரு 200 போட்டிருப்பேன். மீதி 300 ரவை அப்படியே இருக்குது. 200 ரவை, ஒரு 100 சேமியா இருக்கும். 100 கிராம் சேமியா. 200 கூட இருக்காதுங்க, 150. 100 கிராம் சேமியா, ஒரு 150 ரவையாக இருக்கும். அவ்வளோதான். ஒரே ஒரு 5 செகண்ட் வந்து கொத்தமல்லி தலையை வாங்கிடுங்க. ஒரு செகண்ட் மூடி வச்சு திறந்துடலாங்க. இன்றைக்கி சிம்பிளான சமையல் தான். அந்த குழம்பு இருக்குது, அதை வச்சு இன்னைக்கு கொட்டு. ஏன்னா மத்தியானத்துக்கு இருந்தால் சாப்பிட்லாம். மத்தியானத்துக்கு நம்ம கடைக்கு போகிறதுனால குழம்பு இப்போ இருக்கிற குழம்பு காலையில் இது உப்புமாவுக்கு தொட்டு சாப்பிட்டு மதியானம் அதுக்கு அரைச்சி எடுத்துகிட்டு போயிடுவேன். தேவையாக இருந்தால் ஒரு பாக்கெட்டு முறுக்கு வாங்கிக்குவேன் அதுக்கு தொட்டு சாப்பிட்றதுக்கு. அவ்வளோதாங்க, உப்புமா ரெடி. இதை நம்ம வந்து அப்படியே மூடி வச்சுட்டு சுத்தம்லான்னா பார்த்தீங்களா, இவ்வளோதான். இன்னும் கொஞ்சம் நம்ம இப்போ அப்படியே மூடி விட்டு ஆஃப் பண்ணிட்டோம்லான்னா அது இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்கும்போது அப்படியே உதிரியாக வந்துடும். நம்ம ரெடி ஆகிட்டு சாப்பிட்றதுக்குள்ளே சரியாக போயிடும். இந்த சமையல் வந்து உப்புமா தான். உப்பா கிச்சடி எது வேணுனாலும் எடுத்துக்கலாம். ஏன்னா இதில் வந்து நம்ம இஞ்சி பூண்டை தவிர மற்றது எல்லாமே மசாலா ஐட்டத்துக்கு போடுறது எல்லாமே போட்டிருக்கிறோம் இல்லைங்களா. பூண்டு மல்லியை தவிர, மல்லின்னா வரமல்லியும் போடல, தலையும் போடல, மல்லி தலையும் போடல. இது ஒரு சிம்பிளாக நம்ம வீட்டில் இருக்கும்போது இதெல்லாம் நான் ரெடி பண்ணி கொஞ்சம் டைம் ஆஃப் பண்ணிடலாம். டைம் இருக்கும்போது நான் வறுத்து வச்சுருவேன். ஒவ்வொன்றா எந்த பொருளாக இருந்தாலும் மாவு அரைக்கிறதா இருக்கட்டும், எது இருந்தாலும் கொஞ்சம் நமக்கு டைம் இருக்கா அந்த நேரத்தில் எடுத்து வச்சுக்குவேன். இப்போ டைம் இருந்ததுனால இதெல்லாம் வறுத்து வச்சுட்டேன். மற்ற நாள் இருக்கும்போது டக்குன்னு நமக்கு இப்போ நைட்லேயே கொஞ்சம் லேட்டாக வந்தேன்னா கூட டக்குன்னு, ஏன்னா ஹோட்டலில் வாங்குகிற பழக்கம் எனக்கு இல்லை. தம்பி அது இருந்தால் தான் அவன் ஏதாவது வாங்கிட்டு வரட்டோம்னா, அதுவும் வந்து 90% நான் ஹோட்டலில் சாப்பிட மாட்டேன். வெளியில் அது போனால் தான் சாப்பிடுவேன். அப்பயும் நான் வந்து வீட்டிலேருந்து ஏதாவது ஒன்று தயிர் சாதமா, புளி சாதமா, தக்காளி சாதமா ஏதோ ஒன்று செஞ்சு ஒரு பாக்ஸில் போட்டு எடுத்துக்கலான்ற பழக்கம் தான் எனக்கு இருக்கும். நிறைய டைம் அந்த மாதிரி பண்ணுவேன் நான். இப்போ வந்து சிம்பிளாக எல்லாமே போட்டு ஒரு கிச்சடி முடிச்சுட்டேன். அவ்வளோதாங்க. கடைக்கு ரெடி ஆகிட்டு சாப்பிட்டு கடை கிளம்புறது தான். அது அந்த ராகி மாவு குழு கரைச்சி எடுத்துகிட்டு வீட்டுக்கு போயிடுவேன். ஆமாம், சின்ன வெங்காயம் இருக்குது, தவறு பண்ணிட்டேன். சின்ன வெங்காயத்தை உரித்து எடுத்துகிட்டு போயிட்டோம்லான்னா சூப்பர். இன்றைய வேலை முடிஞ்சது. கடையில் போய் நன்றாக நம்ம வேலை வந்து தொடங்கலாம். இன்றைக்கி ஒரு 3 ப்ளவுஸ்க்கு வந்து பட்டன் கட்டணும், ஒரு ப்ளவுஸ் தைக்கணும். அவ்வளோதான் வேலை இன்றைக்கி. பார்க்கலாங்க. கலெக்ஷன் தான் இந்த மாதம் வந்து இது வரைக்குமே என்ன டைமு தள்ளி போடுறாங்க ஒவ்வொருத்தரும். பார்க்கலாம், கடவுள் என்ன வழி விடுறாங்க அதுதான் நடக்கும். நம்ம மனசு வருத்தப்பட்டாலையும் வரலையேன்னு சொல்லிட்டு ஒன்றும் நடக்க போகிறதில்ல. நம்ம தான் டென்ஷன் ஆகணும். அதனால் பார்த்துடலாம். பாய் மக்களே, பார்க்கலாம்.